இந்த நாய்களோட ஆதிக்கம் பார்த்திங்களா, அந்த பின்னாடி நாய்கள் குலைக்கிறது உங்கள் சத்தம் கேட்குதா பாருங்கள். நாய்களோட தொல்லை தாங்க முடியல, தூங்க முடியல. வளர்ப்பு பிராணிகள் நம்ம செல்லம் கொடுத்து அவங்கள அதை வளர்க்கும்போது என்ன ஆகுது பார்த்திங்களா, நம்மளே நம்மளை வாழ விடாமல் அவங்க இந்த நாய்களோட தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேங்குது நைட்டெல்லாம். அந்த அளவுக்கு இந்த நாய்கள் நம்ம தான் எல்லா செல்ல பிராணிகள்னால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. நமக்கு இடையூறு தருகிற எதையுமே அனுமதிக்கக்கூடாது. நமக்கு தொந்தரவாக இருக்குதுன்னா அதுக்கு இப்போ இதை புகார் கொடுக்கறதுக்கு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கலாம். போய் இந்த மாதிரி இந்த நாய்களோட தொல்லை தாங்க முடியல, இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தா அதை நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நாய்கள் தெரு நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஒரு ஆடு மாடுக்கு ஒரு உரிமையாளர் இருக்காங்க, நாய்களுக்கு உரிமையாளர் இருக்காங்களா? தெருவில் மாடு இருக்கும், ஆடு மாடெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு உரிமையாளர்கள் கிடையாது. உரிமையாளர்கள் இருக்கிறாங்க ஆடு மாடுக்கெலாம். ஒரு கோழிக்கு கூட உரிமையாளர் இருக்காங்க, ஆனால் நாய்களுக்கு கிடையாது உரிமையாளர்கள். அதனால் அது பாட்டுக்கு நிறைய பெருகி போச்சு, குட்டி போடுது. அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி குட்டி போடுது. 4 நாய் 4 குட்டி ஒவ்வொரு வாட்டியும் போடுது. அது பாட்டு தெருவில் அது பாட்டு பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால நிறைய இடையூறு. நைட்டு தூங்க முடியல. ஒரு ஆடோ மாடோ இந்த மாதிரி கத்தாது, குறைக்காது. நாய் குறைக்கிற மாதிரி அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காது. ஒரு கோழி கூட இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூனை கூட இந்த மாதிரி நாய்கள் மாதிரி தொல்லை கொடுக்காது. நாய்களை ரொம்ப நன்றி உள்ள பிராணி, காவல்னு சொல்லிக்கிறாங்க. காவலே கிடையாது. உண்மையிலே நாய் காவலே கிடையாது. எது அமைதியாக இருக்கோ அந்த நாயை பார்த்து வளர்க்கணும். நாய் எல்லா நாயையும் பார்த்து வளர்க்கக்கூடாது. எது அமைதியாக இருக்குது, எது நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கோ, தொந்தரவு இல்லாமல் இருக்கோ அந்த நாயை தான் வளர்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஓயாமல் குலைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வளர்க்க அனுமதியே கொடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும். ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் தான் ஒரு தனி மனிதரே இந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு சமூகம் நிறைய மனுஷங்க சேர்ந்த இந்த மக்கள் வாழ்கிற இடம் இருக்குது பாருங்கள், வாழ்விடம் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும். கட்டுப்பாடோடு இருந்தால் தான் இந்த மனுஷங்க நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். இன்றைக்கி தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. தூங்குறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த நாய்களை பார்த்திங்கன்னா நைட்டுக்கு குறைன்னு குறைச்சிக்கிட்டே இருக்குது, மணிக்கணக்காக குறைச்சிக்கிட்டே இருக்குது. தூங்கவே முடியாமல் இதை அது உலகத்தில் நாம் போய் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியும், நாம் அவைகளுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்தா அது நமக்கே வேட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. இது யார் வேட்டு வைக்கிறா? மனுஷங்க தானே. நாயை யார் வளர்க்குறா? இந்த மாதிரி மனுஷங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ மனுஷங்களுக்கு எதிராக மாறுறானுங்க. அப்போ மனுஷங்களே கட்டுப்படுத்தணுன்னா மனுஷங்க ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். மனுஷங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை, சகிப்புத்தன்மை. அதுவும் தமிழ்நாட்டு ஓவர் சகிப்புத்தன்மை. சரியான அந்த சகிப்புத்தன்மை தான் அடிமைத்தனத்துக்கே காரணம். அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை தான் இந்த இந்தியர்கள் அடிமையானதுக்கே காரணம். அதுவும் தமிழர்கள் அடிமையானதுக்கு காரணம்னா அளவுக்கு அதிகமாக சகிச்சுக்கிறது, துன்பங்களை சகித்து கொள்வது. பெண்கள் அடிமையானதுக்கு காரணமே அவர்களுடைய அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை தான். எதை சகிச்சிக்க கூடாதோ அதெல்லாம் சகிச்சிக்க கூடியவைகளை தான் சகித்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க. இப்போ நாய் குறைக்குதா சாதாரண விஷயமாக பார்க்குறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்குமே தொல்லை தான். யார் போய் அதை பூனைக்கு யார் மணியை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து யார் பேசுறது, இதை ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து தான் வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்தது தான் வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? இந்த லட்சியவாதிகள் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பிழைப்புவாதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அவங்க நினச்சிப்பா அவங்க பெரிய விஷயந்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க இந்த பிழைப்புவாதிகள். இந்த நாய்கள்லாம் இவ்வளோ குறைக்குது. இதுவே ஒரு லட்சியவாதிக்கு அமைதி தேவை. அப்போ மக்கள்லாம் லட்சியத்தோடு வாழும்போது இந்த மாதிரி நாய்கள் குறைச்சதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தும். அவங்களாம் அதை அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்போ மக்களுக்கெல்லாம் லட்சியமே இல்லை. சும்மா நல்லா சோத்தை தின்னுவிட்டு, வயிறு நிறைய சோத்தை வேலைக்கு தின்னுவிட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மயக்கத்தில் கிடக்குறானுங்க. அந்த மயக்கம்தான் இந்த நாய்கள் குறைச்சா கூட அதை பற்றி உணர்வு இல்லாமல் தூங்குறதுக்கு காரணம். உணர்வு கெட்டு போய் தூங்குறதுக்கு மனுஷங்க தூங்குறதுக்கு காரணம் என்னது? இந்த மாதிரி நாய்கள் தெரு நாய்கள்லாம் குறைக்குது, நிம்மதியாக தூங்க முடியல.
அது மாதிரி அங்கெல்லாம் பாட்டு போடுறானுங்க. கோயில் ஒரு மார்கழி மாதம் வந்தால் இந்த இந்து கோயில்களில் பாட்டு போடுறாங்க. இந்த முஸ்லீம் மசூதிகளில் காலையிலனா தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பாட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா உடனே பாட்டு, அப்படி பாட்டு போட்டு ஒலிபெருக்கியில் பாட்டு போட்டு இந்த ஒலி அந்த அமைதியை மாசுபடுத்துறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, மனுஷங்களை நல்ல பிழைப்புவாதியாக வாழ்கிறது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஒரு லட்சியவாதிகளாக வாழாமல் நல்ல சோத்தை திங்க வேண்டியது, சோத்தையும் 3 வேளையும் பிரியாணியை திங்க வேண்டியது, நல்ல தோசையை திங்க வேண்டியது, தின்னுவிட்டு நல்ல உடம்பு பெருத்து போய் மயக்கத்தில் தூங்குறானுங்க. மயக்கத்தில் தூங்கிக்கிட்டு நைட்டு என்ன நடக்குது அல்லது சுற்றி என்ன நடக்குது, இந்த பொல்யூஷனை பற்றி கவலையே கிடையாது. இந்த சவுண்ட் பொல்யூஷனை பற்றி, ஒலி மாசு பற்றி கவலையே கிடையாது. இடையூறுகளை பற்றி கவலையே கிடையாது. மயக்கத்தில் இருக்கிறனால இடையூறுகளை எல்லாம் சகிச்சுக்கிறாங்க. இடையூறுகளை சகித்து கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். இரவு என்ன நடந்தது அப்படி. அதனால் அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை, அடிமைத்தனம் தான் அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மைக்கு காரணம். அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை தான் அடிமைத்தனத்துக்கே காரணம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறான். இவனுக்கே தெரில எது நமக்கு எதிரானது அப்படின்னே தெரில. அப்போது எப்போ உனக்கு இதெல்லாம் இடையூறாக தெரியும் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரியுது இதெல்லாம் இடையூறு, இந்த நாய்களோட தொல்லை தாங்க முடியல, அப்போ இதெல்லாம் எனக்கு இடையூறாக தெரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இடையூறாக தெரியுது. ஒரு கோபம் வருது. அப்போ கோபமே எப்போ வரும் அப்படின்னா, உனக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அதாவது இடையூறுகளுக்கு எதிரான ஒரு கோபம். இப்போ நிறைய கோபம் இருக்குது எனக்கு அப்போது எனக்கு ஏன் வருதுன்னா, இடையூறு, நான் ஒரு லட்சியவாதியாக இருக்கனால எனக்கு இடையூறுகளுக்கு எதிராக எனக்கு கோபம் வருது. எனக்கு நான் லட்சியவாதியாக இருப்பதால் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், எனது வாழ்க்கை முறையில் எனது வாழ்க்கை முறையை நான் நிர்வகிக்கிறேன், ஒரு கட்டுப்பாட்டோடு நிர்வகிக்கிறேன். அதனால எனக்கு கோபம் வருது. இந்த இடையூறுகளை பற்றின ஒரு விழிப்புணர்வு வருது. அதுவே பார்த்திங்கன்னா, இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வே இருக்காது. எது நமக்கு தொந்தரவுன்னே அவங்களுக்கு தெரியாது. 3 வேளையும் நல்லா அந்த சோறு இதுன்னு சாப்பிட்டு தொலைக்கிறாங்க. மயங்கி போய் கிடக்குறாங்க. எது அவங்களுக்கு இடையூறு, மயக்கத்தில் அவங்க என்ன நடக்குதுன்னே தெரில. மயக்கத்திலே வாழ்கிறது, மயக்கத்திலே தூங்குறது. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எது நமக்கு இடையூறு, எது நமக்கு தொந்தரவு, எது நமக்கு தீங்கானதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் மக்களை ஒரு லட்சியவாதியாக வாழ வைக்கணும். அப்போ தான் இங்கே குற்றங்கள் குறையும், அமைதிங்கிறது நடக்கும். இதெல்லாம் ஒரு குற்றம். நாய்கள் இப்படி குறைக்குது, இது ஒரு குற்றம். அப்போ நாய்களை பிடிச்சி நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதி. இதெல்லாம் ஒரு குற்றம் இல்லையா? நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு குற்றம் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல. அது இப்போ ஒரு சிறுத்தை மனுஷங்க வாழ்கிற பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா உடனே அதை சிறுத்தையை பிடிச்சி அது பாட்டுக்கு விட்டுருவீங்களா நீங்கள்? அப்போ அது உள்ளே புகுந்துருச்சு அப்படின்னா அது உள்ளே விடுறதே ஒரு குற்றம் தானே, நம்ம வாழ விடாதில்ல. அப்புறம் அதே மாதிரி தான் இது தூங்க விட மாட்டேங்குது நாய்கள். தெருவுக்கு 10-15 நாய்கள் அப்படி கும்பலாக சுற்றிக்கிட்டு தெரியுது. கும்பலாக சுற்றிக்கிட்டு தெரியுது. அதுக்கு சாப்பாடு வேறு போடுறாங்க, அது வேறு வளர்த்து விட்றாங்க. அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பாசம் வந்துடுது. எதுக்காக பண்ணுறோம், இதை பண்ணலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. அது பாட்டு கும்பலாக தெரியுது. தெரு நாய்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. முன்னாடி கூட நாய்களை பிடிக்கிற வண்டி இருக்குப்பா, அது கூட இருக்குதா இல்லையான்னு தெரில. அரசாங்கத்துக்கு அந்த கவலை கூட இல்லை. அரசாங்கம் எதுக்கு தான் இருக்கோ தெரில, அதுக்கே தெரில. நாம் எதுக்கு தான் இருக்கோம், நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னே அவங்களுக்கே தெரில. அது மாதிரி அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. நாய்களுக்கெல்லாம் கருத்தடை பண்ணிடணும். கருத்தடை பண்ணிட்டா அதோட இனப்பெருக்கம் படிப்படியாக குறைஞ்சிரும். நாய் வளர்க்கணுமா, நாய் குட்டி போடணுன்னாலே அது உரிமம் பெற்றிருக்கணும். உரிமம் பெற்ற நாய்களுக்கு தான், உரிமம் பெற்ற நாய்களுக்கு மட்டும்தான் குட்டி போடுவதற்கு அனுமதி. வீட்டில் மட்டும்தான் நாய் வளர்க்க வேண்டும். தெருவில் நாய்கள் அலையக்கூடாது. அதுவும் கத்திச்சுனாக்கா, நாய்கள் ஓவராக குறைச்சிதுன்னா உடனே அதை புகார் தெரிவித்தா அது போன்ற நாய்களுக்கு தடை விதிக்க வேண்டும். ஓவராக குறைக்கிற நாய்களுக்கு, காரணம் இல்லாமல் குறைக்கிற நாய்கள், இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு நாய்களை பார்த்திங்கன்னா ஓவராக குறைக்கும். வெளிநாட்டு அல்சேஷன் நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓவராக குறைச்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப அதுவே நம்ம நாட்டு நாய்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப குறைக்க தான் செய்யும். அதனால் ஒரு தெருவுக்கு 2 நாய்க்கு மேலே அனுமதி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி தான் வீட்டை காவல் காக்கிறதுக்கு தான் இன்றைக்கி கேமரா இருக்குது, செக்யூரிட்டி கேமரா இருக்குது. அதனால் நாயெல்லாம் தேவையில்லை. ஓவராக குறைக்காத நாய், தெரு நாய்கள் குறைக்காத நாய்களாக பார்த்து வளர்க்கணும். இல்லைன்னா அது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த நாய்களுக்கு தடை பண்ணிடணும். நிம்மதியாக தூங்க முடியல, படிக்க முடியல, ஒரு அமைதியாக சிந்திக்க முடியல, ஒரு பசங்களால் படிக்க முடியல,
வீட்டில் வந்து தூங்க முடியல அப்படின்னு யாராவது புகார் கொடுத்தா அந்த நாய்களுக்கு உடனே தடை வைத்து விட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு, ஒரு உரிமை. இதெல்லாம் ஒரு உரிமை இல்லை. தூங்குறது மனுஷங்களோட உரிமை இல்லை. நாய்களும் இந்த உலக உயிரினங்க தான், அந்த மாதிரி பேசாதீங்க. முதல்ல நாய்களுக்கும் உலகம் இது இந்த பூமி உண்டு தானே அப்படின்னு பேசாதீங்க. மனுஷங்க தான் முக்கியம். அதனால் அது மனுஷங்களுக்கு இடையூறு இல்லாத உயிரினங்களுக்கு தான் இங்கே மனுஷங்க கூட வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கணுமே தவிர மனுஷங்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டு எந்த உயிரினத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மனுஷங்க தான் முதல் முக்கியத்துவம் மனுஷங்களுக்கு தான், ரெண்டாவது தான் பிற உயிரினங்களுக்கு. நமக்கு இடையூறு அளிக்காத உயிரினங்களுக்கு தான் நாமளும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நம்மோடு வாழ்வதற்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். நம்ம அருகில் வாழ்வதற்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். இப்போ பூனையை பார்த்திங்கன்னா அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காது. பூனைகள் பெரும்பாலும் தொல்லை கொடுக்காது. அது மாதிரி தொல்லை இல்லாத உயிரினங்களை நீங்கள் வந்து வளர்க்கணும். தொல்லை இல்லாத இப்போ வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷர்களுக்கு 2040 வருதில்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாய்கள்லாம் வீட்டுக்கு வீடு நாய்கள் வளர்ப்பாங்களா, இல்லை அது ரொம்ப குறைக்குது அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடு வச்சுருவாங்க. ரொம்ப குறைக்குது, யாராவது புகார் கொடுத்தா அவ்வளோதான், தூக்கி கொண்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி யாரையும் இடையூறு செய்து அங்கே வாழவே முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரையும் இடையூறு செய்ய முடியாது. இந்த மாதிரி நாய் குறைக்குதுங்க, இந்த மாதிரி நாய் பயமாக இருக்குது, கடிக்கும் போல் இருக்குது, அந்த நாய் வந்து கடிக்கும் போல் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து உடனே நடவடிக்கை அங்கே எடுக்கப்படும். அதனால் நாய்களோட உலகம், இந்த உலகத்தில் தான் நாய்கள் நிறைய இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்கள்லாம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படின்னா, நாய்களுக்கு நீங்கள் எதை உணவாக கொடுப்பீங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நெல் அரிசிலாம் கிடைக்காது. அதெல்லாம் யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகளை தான் சாப்பிடுவாங்க. மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. மீன், முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு எதை நீங்கள் உணவாக கொடுப்பீங்க? நாய்கள் வந்து ஒரு மாமிச உண்ணி. அப்போ நாய்களுக்கு சோறையும் போட முடியாது. சோறு குழம்பு வச்சு கூட போட முடியாது. ஏன்னா அதை கூட மனுஷங்க, அந்த அரிசிங்கிறதே கிடையாது, கோதுமைங்கிறதே கிடையாது. மாமிசத்தையும் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. நாய்களுக்காக மாமிசத்தை போடவும் மாட்டாங்க. தினமும் அதுக்காக நாய்களுக்காக எலியை வேட்டையாடி நாய்களுக்கு போடவும் முடியாது. எலியை வேட்டையாடலாம், தப்பு இல்லை. ஏன்னா எலி நமக்கு இடையூறாக இருப்பவை. எலியை வேட்டையாடி நாய்களுக்கு உணவாக கொடுப்பீங்களா? அப்போ டெய்லி வேட்டையாட போயிட்டு எலியை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நாய்களை வந்து உன் உணவை நீயே தேடிக்கப்பா அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுற முடியுமா? அது மனுஷங்களை கடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு என்ன? தானாகவே வேட்டையாடுகிற நாய்கள் மனுஷங்களை கடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ வந்து தானாகவே வேட்டையாடவும் முடியாது. நமக்கு கட்டுப்பட்டு அது நடக்கிறதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து தான் நம்மோடு அது வாழ்வதற்கு நாம் அனுமதி கொடுக்கணும். நாய்களை சும்மா நீங்கள் சும்மா தோட்டத்துலேயே அங்கேயும் சுற்றி திரிஞ்சு உனக்கு தேவையான எலிகளை நீயே வேட்டையாடிக்கோ, எங்களால் உனக்கு மாமிசத்தை தர முடியாது, ஏன்னா நாங்களே மாமிசம் சாப்பிட மாட்டோம், உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் இருக்கிறோம். அப்போ வந்து நீ உனக்கு தேவையான உணவை என்னால் கொடுக்க முடியாது, எங்களால் கொடுக்க முடியாது. உனக்கு முட்டையை நாங்கள் போட மாட்டோம், அல்லது மீனை பிடிச்சி உனக்கு தரமாட்டோம். மீனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. மீனை பார்த்து பரிதாபப்படுறவங்க மனுஷங்க. அந்த மீனை பிடிச்சி உனக்கு உணவாக தரப்போகிறதில்ல, நாய்களுக்கு உணவாக கொடுக்க போகிறதில்ல. உன் பின்னாடி உனக்கு தேவையான எலியை வந்து வேட்டையாடி உனக்கு கொடுக்கறதுக்காக உன் பின்னாடி நாங்கள் வர முடியாது. உன்னை தனியாகவும் இங்கே வாழ்வதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற காய்கறி பழத்தையும் நீ சாப்பிட மாட்ட. அப்போ நாய்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்களோட வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ தெரிஞ்சு போச்சுங்களா? இப்போ நாய்களோட தொல்லை இப்போ வந்து நாய்கள் வந்து நம்ம நினைக்கிறோம் அது நாய்கள் நம்ம மனுஷங்களோட எப்போதும் இருக்கும்னு நினைக்கிறோம். எப்போ இருக்கும் தெரியுமா? காய்கறி பழங்களை இந்த நாய்கள் சாப்பிடுமானால் அந்த மனுஷங்களோட அது இருக்கும். காய்கறி பழங்களை அந்த நாய்கள் சாப்பிடுமா? சாப்பிடவே சாப்பிடாது. அப்படின்னா அந்த மனுஷங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த நாய்களுக்கு இடமில்லை. மனித வாழ்விடத்தில் நாய்களுக்கு இடமில்லை என்பது தான் உண்மை. மிருகங்கள், அதெல்லாம் ஒரு மிருகம், அது மாமிச உண்ணி. நீங்களே சாப்பிட மாட்டீங்க. இப்போ நானே ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோழியவோ ஒரு மீனையோ கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு முட்டையை கூட அவிக்கக்கூடாது, அதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடக்கூடாது. மனுஷங்க வந்து பால் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த நாய்களுக்கு மட்டும் நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கு எது விதியோ அதுதான். நாய்களுக்காக மட்டும் நான் வந்து ஒரு உயிரை கொல்லுவேன். நான் நாய்களுக்கு உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முட்டையவோ அல்லது ஒரு கோழியவோ கொன்று ஒரு எலியை
ஒரு உயிரை கொன்று நான் அதுக்கு உணவு கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். எனக்கு எது நான் சாப்பிட்ற சோறை சாப்பிட்றதுனால தான் அது என் கூட இருக்குது. இவ்வளோ நாளைக்கு அது ஏன் மனுஷங்க கூட இருக்குதுன்னா, மனுஷங்க போடுற அந்த சோத்தை சாப்பிட்றதுனால தான் அது இருக்குதுங்க. மனுஷங்க அதுக்கு இறைச்சி கொடுக்குறாங்க. அதனால தான் அது மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டதுனால தான் மாமிச உண்ணியாகி அந்த நாய்கள் மனுஷங்க கூட வந்து வசித்து கொண்டிருக்கிறது. அப்போ மனுஷங்க மாமிசம் சாப்பிடுகிற வரைக்கும் தான் அந்த மாமிச உண்ணியான நாய்கள் மனுஷங்க கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். தவிர எப்போ மனுஷங்க மாமிசத்தை உண்பதற்கு நிறுத்தி விடுவார்களோ அப்போ மனுஷங்கக்கிட்ட நாய்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் வந்து ஒருவேளை அப்போ வந்து நாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னா எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு வீடு நாய்கள் வளர்க்க முடியாது. ஒரு தெருவுக்கு ஒரு நாய் வளர்க்கலாம். தெருவுக்கு ஒரு நாய், அந்த நாயை வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேட்டைக்கு பயன்படுத்திக்கலாம். தெருவுக்கு ஒரு நாயோ 2 நாயோ வளர்த்துக்கிட்டு ஏதாவது எலி வேட்டையாடுவதற்கு கண்டிப்பாக எலியை வேட்டையாடுவது சின்ன இதற்கு வேட்டை நாய்கள் தேவைப்படலாம். ஒரு தெருவோட கட்டுப்பாட்டில் எல்லாருமே அந்த நாயை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வீடு நாய் வச்சா அதுக்கு தினசரி உணவு கொடுக்க முடியாது. அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். இல்லை நீங்களே வேட்டையாடிக்கோங்க, உங்கள் உணவுகளை நீங்களே வேட்டையாடிக்கோங்கன்னு விட்டால் அது மனுஷங்களே வேட்டையாடும். மனுஷங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நாய்கள் மனுஷங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர, அந்த நாய்களை அதன் போக்கில் விட்டுட்டாக்கா அது வந்து மனுஷங்களை வேட்டையாடிடும். அது மனுஷங்களை வேட்டையாடுறவங்க மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எதிர்காலத்தில் நாய்களை வளர்க்குறது, பூனைகளை வளர்க்குறது, பூனைகளாவது, ஆனால் அது பூனையும் ஆபத்தானது தான். பூனை வந்து காட்டு பூனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது வீட்டில் தங்காது. பூனைகள் வந்து காட்டு பூனையாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. காட்டு பூனையாக இருந்தால் அது வந்து மனுஷங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்காது. பூனைகள் போதுமானது. ஏன்னா இப்போ நாய்களை நம்பி விட முடியாது. நாய்களை நம்பி நீ வந்து ஒரு காட்டு நாயாக ஒரு மனித வாழ்விடத்தில் தோட்டத்தில் அங்கங்கே சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சு உனக்கு தேவையான உணவை நீ வேட்டையாடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாய்கள் நம்மளே கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பூனைகளை விடலாம். காட்டு பூனையாக வாழ்வதற்கு காட்டு பூனைக்கு நம்ம அனுமதி கொடுத்துடலாம். பூனையை வீட்டில் வளர்க்காமல் ஒரு காட்டு பூனையாக நீ வாழ்ந்துகொள், தோட்டத்தில் வீட்டில் அங்கங்கே சுற்றி திரி, நீ வீட்டுக்கு வர தேவையில்ல அப்படின்னா அது இந்த வீட்டு பக்கத்தில் உள்ள விளைநிலத்தில் உள்ள எலிகளை பிடிச்சி பூனை சாப்பிட்ரும். ஆனால் நாய்களை வந்து நீங்கள் தன்னிச்சையாக விட முடியாது, அது மனுஷங்களை கடிச்சிரும். அப்போ எதிர்காலத்தில் இந்த பூனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. மனித வாழ்விடத்தில் வாழ்வதற்கு பூனைக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நாய்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவைகள் வந்து ஆபத்தானவை, நாய்கள் வந்து ஆபத்தானது. பூனை வந்து மனுஷங்களை ஒன்றும் பெருசாக பண்ணாது, கடிக்காது. அப்படின்னா அது நம்ம பழகும்போது அது எதாவது பிடிச்சாதான் உண்டு. பிடிக்க தெரியாமல் பிடிச்சாதான் அதுக்கு நம்மளை கடிக்கும். அதனால் பூனையை வந்து கிட்ட சேர்க்காமல் அதை வந்து காட்டில் அது தோட்டங்களில் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்துட்டா அது பாட்டுக்கு நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிற எலிகளெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடும். பூனை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். நாயை நம்பி அது மாதிரி பூனையை விடுற மாதிரி நாயை விட முடியாது. நாயை நம்மகிட்டையும் வளர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான உணவை நம்மளால் கொடுக்கவும் முடியாது. நாய்களுக்கு தேவையான உணவை நம்மளால் கொடுக்க முடியாது. மாமிசம்லாம் நாமளே சாப்பிட மாட்டோம். அப்புறம் அதுக்கு நாமளே உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு நாமெல்லாம் உணவு கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அதாவது உணவுனா அதுக்கு தேவையான மாமிச உணவை நம்மால் கொடுக்க முடியாது. அது மாதிரி சோறும் நம்மக்கிட்ட கிடையாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த உணவையும் நாய்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் நாய்கள் எதிர்காலத்தில் இந்த மனுஷங்க கூட வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. பாலையும் மனுஷங்க குடிக்க மாட்டாங்க, மாட்டுப்பால். ஏன்னா ஒரு மனித உணவு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மனித உணவு முறையை பின்பற்ற வேண்டும். நீ பாட்டு எல்லா உணவையும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டு தான் நம்ம நோய் வந்து இப்போ செத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு படிப்பினை இருக்குது. இந்த மாதிரி நோய்களால் அவதிப்பட்டால் அந்த படிப்பினை நமக்கு இருக்குது. அதனால் மனுஷங்க பால்லாம் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்க, வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மனுஷங்களே சாப்பிடாத போது இந்த நாய்களுக்காகலாம் அந்த பாலை கறந்து அதுக்கு ஊற்றிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் மனுஷங்க பால்னால் அது தாய்ப்பால் மட்டும்தான். அது 6 வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே தாய்கிட்டேருந்து கூட குடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு வாழும்போது எதிர்காலத்தில் இந்த நாய்களுக்கு மனித வாழ்விடத்தில் வாழ்வதற்கு அனுமதி இல்லை. எதிர்காலத்தில் இப்போது நாய்களை ஏன் வளர்க்குறாங்கன்னா அது பாதுகாப்புக்காக தான் வளர்த்தாங்க.
இப்போ வீட்டுக்கு வீடு செக்யூரிட்டி கேமரா வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து நாய்களை வந்து இந்த திருட்டு குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக, வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நாய்களை வளர்த்தாங்க. அப்புறம் வந்து எலியை வேட்டையாடுவதற்காக நாய்களை வளர்த்தாங்க. மாமிசம் உண்ணுவதால் வேட்டையாடுவதற்காக நாய்களை வளர்த்தாங்க. அப்புறம் வந்து திருட்டுகளில் வீட்டில் வந்து ஒரு பாதுகாப்புக்காக நாய்களை வளர்த்தாங்க. இப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் மனுஷங்க வந்து 2040 அப்புறம் இந்த அதன் பிறகு வருகிற வாழ்க்கை முறையில் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மனுஷங்க வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது. அதனால் திருட்டு கிடையாது, குற்றங்கள் அங்கே நடக்காது, மக்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அப்போ நாய்களின் அவசியம் நமக்கு நாய்களுக்கு தேவையில்லை. நாய்கள் வந்து நமக்கு தேவையில்லை. நாய்களுக்கு நம்மளாலும் உணவு கொடுக்க முடியாது. அதை தன்னிச்சையாகவும் வாழ அனுமதிக்க முடியாது. நாய்களை தன்னிச்சையாகவும் வாழ அனுமதிக்க முடியாது. தன்னிச்சையாக வாழ நீ ஓடுவோம் உணவை தேடி நீயே பார்த்துக்கோ. இப்போ பூனையை காட்டு பூனை மாதிரி வீட்டில் வளர்க்குற பூனை வந்து வெளியில் போய் சுற்றி திரிஞ்சு வீடு தங்காது. அப்புறம் அது வெளியில் திரிஞ்சு உள்ள எலிகளை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும். அது மாதிரி நாய்களை நம்மளால் விட முடியாது. அப்படி நம்ம நாய்கள் விட்டுட்டோம்னா அது மனுஷங்களை கடிச்சதுன்னா அதனால் மனுஷங்களுக்கு வந்து இந்த நாய்க்கடினால் மனுஷங்க செத்து போயிடுவாங்க. இப்போவே உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் நாய்க்கடினால் 1,00,000 பேர் சாகுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், இவ்வளோ மருத்துவ வசதிகள் இருந்து கூட இன்றைக்கி நாய்களுக்கு நாம் கொடுக்குற விலை. அதனால் எதிர்காலத்தில் இப்போ நாய்கள் இருக்கிறதுனால நம்ம சுதந்திரமாக சுற்றி தெரியவும் முடியல, எங்கேயும் போக முடியல, பயமாக இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் இந்த நாய்களுக்கு ஒரு முடிவு வந்துடுது. நாய்கள் நன்றி உள்ளது, எல்லா உயிரினமே நன்றி கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான். அதுக்கு வந்து சிங்கம் கூட நன்றி உள்ளது தான். நீங்கள் நல்லா இறைச்சி போட்டு பாருங்கள், உங்களை கட்டி பிடிச்சி நல்ல முத்தம் கொடுக்கும், நல்லா நாக்கை வச்சு நக்கும், அவ்வளோ பாசமாக இருக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாமே தான். எல்லா உயிரினங்களுக்கும் விசுவாசம் உண்டு, நாய்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு. அதனால் எதிர்காலத்தில் ஆனால் நாய்கள் மனித உயிர்களோடு வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அது தொல்லை தான். அதனால் நமக்கு தான் தொல்லை. ஏன்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ரொம்ப, உணவு உற்பத்தி. ஏன்னா ஒரு ஊரில் அங்கெல்லாம் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அந்த ஊரில் வந்து ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. 4800 பேருக்கும் தினசரி உணவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதே ஊரில் இருந்து மட்டும், வெளியிலேருந்து வராது. உணவு என்பது வெளியிலேருந்து வராது. அந்த 4800 பேருக்கும் அந்த ஊரில் உணவு உற்பத்தி செய்யப்பட்டு தினமும் அவர்கள் தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யணும். அவ்வளோ உணவு கிடைக்குமா? அதை சாத்தியப்படுத்தணும். ஒரு சீசனில் நிறைய நெல்லிக்காய் கிடைக்குமா? அதை பதப்படுத்தி வைக்கணும். பதப்படுத்தி வேறு ஒரு தேன்லாம் ஊற்றி பதப்படுத்தி வைக்கணும். அது மாதிரி ஒரு பழம் கிடைக்கிது, மாம்பழம், மாங்காவை வந்து வேறு வகையில் எதாவது பதப்படுத்தலாமா, மாம்பழத்தை பதப்படுத்தலாமா, அந்த மாதிரி வச்சுருந்தா தான் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது உணவு பற்றாக்குறை அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் உணவு பற்றாக்குறை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அப்படி இருக்கும்போது நீ வீட்டுக்கு வீடு நாயை வளர்த்தா அது ஒரு மனுஷங்களுக்கு ஈடானது. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நாய் வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது மனுஷன் 3 வேளையும் அதுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டால் நமக்கு உணவு தேவை இல்லாமல் போயிடும். அதுவும் மனுஷங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவைகளுக்காக நம்ம மாமிசமும் போட முடியாது. பிற உயிர்களை கொன்று அதுக்கு மாமிசத்தை நம்மளால் போட முடியாது. முட்டைலாம் அதுக்கு போட முடியாது. பாலையும் நமக்கு அது ஊற்ற முடியாது. அதனால் அது வந்து மிருகம், நாம் வந்து விலங்கு, நம்மளாம் விலங்கு, தாவர உண்ணி. அதனால் என்றைக்குமே அதுக்கும் நமக்கும் ஒட்டாது. நாம் மிருகமாக மாறினதுனால்தான் அது நம்ம கூட இருக்குது. நாம் மிருகமாக மாறினதுனால்தான், நம்ம மாமிசம் உண்டதால் தான் அது நம்மிடம் இருக்கிறது, நம்மிடம் வந்து சேர்ந்தது. இல்லைன்னா நாம் வந்து ஒரு விலங்காக இருக்கும்போது பார்த்தா அது நம்மக்கிட்ட வாழ்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நம்மக்கிட்ட அதால் இருக்க முடியாது. அப்போ நாம் எதை வளர்க்கணும் அப்படின்னா, நீ ஒரு முயலை வளர்க்கலாம். முயல் வந்து ஒரு தாவர உண்ணி. அப்புறம் வந்து வேறு எதை வளர்க்கலாம், எதெல்லாம் தாவர உண்ணியோ அதை நீ வளர்க்கலாம். ஒரு ஆடு வளர்த்தா கூட அது சின்னதாக இருக்கணும், சின்ன உயிரினத்தை தான் வளர்க்கணும். நிறைய பெரிய உயிரினத்தை வளர்க்கக்கூடாது. ஒரு மாடெல்லாம் வந்து அது தோட்டத்தில் ஒரு மாடு அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஒரு மாடு தான். ஒரு மாட்டுக்கும் தினசரி உன் தோட்டத்துலேருந்து உணவு கொடுக்க முடியுமா? அல்லது மாடையும் நீ மேய்க்க முடியுமா? அது பாட்டில் மாடை மேய்க்க முடியுமா உன்னால்? ஏன்னா மாடு எதுக்காக நம்ம வளர்க்குறோம்? அது பாலுக்காக அல்ல. பால் குடிக்கக்கூடாது. தயிர், மோர், வெண்ணெய், நெய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ மாட்டை எதுக்காக வளர்க்குறோன்னா வெறும் உரத்துக்காக தான் வளர்க்குறோம். அப்படின்னா நீ உன் தோட்டத்தில் ஒரு பெரிய மாடை வைக்கிற அப்படின்னா
அதுக்கு தினமும் உனக்கு உணவு கொடுக்க முடியுமா? ஒரு மாடுங்கிறது 2-3 மனுஷங்களுக்கு சமானம். 2-3 மனுஷங்களுக்கு தினமும் அந்த ஒரு தோட்டத்துலேருந்து புல் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் நீ அதுக்காக மாட்டையும் நீ வந்து ஊராக போய் அதை மேய்ச்சிக்கிட்டும் கிடக்க முடியாது. மாடு வயிறு நிறையணுங்கிறதுக்காக நீ பறந்த புல்வெளியில் போய் அதை மேய்க்கவும் முடியாது. உனக்கு நீ ஒன்றும் மாடு மேய்க்கிறதுக்காக ஒன்றும் பிறக்கலை. உனக்கு தேவை அந்த வயல்வெளிக்கு உரம் தேவை. அந்த வயல்வெளியில் உரம் தேவை. உரத்துக்காக தான் மாட்டை வளர்க்குறோம், பாலுக்காக அல்ல. ஏன்னா பால் இப்போதைக்கு நம்ம பாலுக்காக மாட்டை வளர்க்குறோம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம பாலுக்காக மாட்டை வளர்க்குறோம். இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் பால் குடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க விதிமுறைப்படி தான் வாழ்வாங்க, கொள்கைப்படி தான் வாழ்வாங்க. பாலெல்லாம் குடித்தா நோய் தான் வரும். தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நோயை தான் உருவாக்கும். இதனால் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி தான் போகும். ஏன்னா அது மனித உணவு கிடையாது. மனுஷங்க காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி சாப்பிட்டா தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க, நோய்கள் வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மாடுகள் மேலே பரிதாபப்பட்டால் மனுஷங்களுக்கு உணவு கிடைக்காமல் போயிடும். மாடை நீ பரிதாபப்பட்டு மாடை பாதுகாக்கணும். உலகத்தில் ஏகப்பட்ட உயிரினம் இருக்குது. அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போது நமக்கு உரமும் தேவை, வயல்வெளிக்கு உரமும் தேவை. அதே நேரத்தில் அதுக்காக வந்து மாட்டெல்லாம் கட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு நம்ம நிறைய தீனி போட முடியாது. அதுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. தினமும் அதுக்கு புல் அவ்வளோ ஒரு தோட்டத்துலேருந்தே கிடைக்குமா? அதில் நீ மாட்டையும் மேய்ச்சிட்டு போக முடியுமா? மாடு மேய்க்கிறதுக்காக நம்ம பிறந்தோம்? மாட்டை வளர்க்குறதுக்காக நம்ம பிறந்தோம்? நாம் நம்மளை பார்த்துக்கணும். நாம் வந்து நம்மளை தான் பார்த்துக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்குது. தோட்டத்தில் வேலை பார்க்கணும், வீட்டுக்கு வந்தால் விளையாடணும், ஆடணும், பாடணும், வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், உணவை தயார் பண்ணணும். இப்படி நிறைய நம்ம உணவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில். இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய வயிறுகளை கொண்ட உயிரினங்களை நம்மளால் வளர்க்க முடியாது. யானையை வளர்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பெரிய வயிறு. அது மாதிரி தான் மாட்டை ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. எருவு மாடு அதுக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. அப்போ இந்த உயிரினங்களை அழிஞ்சு போனால் ஆமாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அதை ஒன்றும் பாதுகாக்க முடியாது. நம்ம அதுக்காக பிறக்கலை. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். நமக்கு எது இடையூறு தருதோ அதெல்லாம் நம்ம அழிச்சிடணும். நமக்கு எது இடையூறாக இருக்கிறதோ சிங்கம், புலி, சிறுத்தைகள் அதெல்லாம் நம்ம அழிச்சிடணும். அது இல்லைன்னா அது நம்மளை அழிச்சிரும். அது மாதிரி மாடை நம்ம பாதுகாக்க முடியாது. மாடு எது நமக்கு வந்து உரமும் தேவை. அப்படின்னா ஒரு ஆடை வளர்க்கலாம். ஆடு சின்னதாக இருக்குல்ல, சின்ன ஆடுகளை வளர்க்கலாம். சின்ன ஆடுகள் அதுலேருந்து நமக்கு உரம் தான் தேவை. அதுலேருந்து பால் நமக்கு தேவையில்லை, அதுலேருந்து இறைச்சி நமக்கு தேவையில்லை. அதனால் உரங்கிறது வீட்டுக்கு வீடு இந்த பறவைகள். இப்போது நம்ம வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் விவசாய நிலத்தில் அங்கே வந்து பறவைகள்லாம் வந்து உட்காரும். அந்த பறவைகள் எச்சம் போடும். அந்த கழிவுகள், பறவைகளோட கழிவுகள் வந்து உரமாக இருக்கும். கோழி வளர்க்கலாம். கோழியோட கழிவு வந்து உரமாக இருக்கும். மனித உயிர்கள் அங்கே ஒரு ஊரில் 4800 பேர் இருக்கான். அவனே ஆயிருப்பான்ல, அவனே மலங்கழிப்பான். அந்த மலை கழிவு கூட ஒரு உரமாக மாற்றலாம். இப்படி உர தேவைக்காக தான் நம்ம வந்து பிற உயிரினங்களை இப்போ நம்ம சார்ந்து இப்போ ஆடு மாடை ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் வெறும் உர தேவைக்காக தான். உரம் உங்களுக்கு தேவை. அதுக்காக தான் நீங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பதாக இருந்தால் அது வெறும் உரத்துக்காக தானே தவிர பாலுக்காக அல்ல. நான் என்னுடைய வீடியோக்களில் ஆரம்பகட்ட வீடியோக்களில் பாலெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். பாலை சாப்பிட்றதுக்கான நியாயங்களையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த கருத்தை நான் இப்போ மாற்றிக்கிறேன். பால் சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம வந்து பிற உயிரினங்களை நாம் வளர்க்குறோன்னா அதுக்கு எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து பிற உயிரினங்களை நம்ம வளர்க்குறதுக்கான காரணமே வெறும் உரம்தான். அதனால் வீட்டுக்கு வீடு நம்ம வந்து செல்லப்பிராணிகளை வளர்ப்போம் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு வயிறு பெருசாக இருக்கக்கூடாது. வயிறு சின்னதாக இருக்கிற குட்டியோண்டு இருக்கிற உயிரினங்களை தான் செல்லப்பிராணியாக வளர்க்கணும். மைனா, புறா பறந்து திரிஞ்சு அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். நமக்கு தொல்லை கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு கூண்டு கட்டிடலாம். அதுக்கு நம்ம உணவு போடணுங்கிற அவசியம் இல்லை. அது போய் பறந்து திரிஞ்சு அதுக்கு தேவையான உணவை தேடிட்டு திரும்ப நம்ம இருப்பிடத்துக்கு வந்துடும். அப்படி வீட்டுக்கு ஒரு புறா வளர்க்கலாம். அதில் வீட்டுக்கு ஒரு புறா, ஆளுக்கு ஒரு செல்லப்பிராணி. சின்னதாக தான் இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. வயிறு பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சிக்கனமாக இருக்கணும். சும்மா நீ வந்து ஐயோ பாவம் நாய்கள் பாவம், ஐயோ பாவம் மாட்டு இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு போனால் உன் வாழ்க்கை இன்னும் கஷ்டமாக மாறி போயிடும்.
ரொம்ப கடினமாக மாறி போயிடும். நீ வாழ முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மாடெல்லாம் நீ வளர்த்தா மாடை தான் நீ மேய்க்கணும். மாடு வளர்த்தா நீ மாடு தான் மேய்ப்ப. அப்போ தான் அதை பாதுகாக்க முடியும். உனக்கு வாழ்க்கையில் மாடு மேய்க்கிறக்காக பிறந்த நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம். அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. ஆடலாம், பாடலாம். நம்ம உணவு தேவையெல்லாம் உணவை பதப்படுத்தணும், சேமித்து வைக்கணும். எல்லா காலத்துலையும் தினமும் உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை. அங்கே இறக்குமதி ஏற்றுமதி கிடையாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் இருக்குது. பார்த்திங்களா, உலகமே மாறப்போகுது. நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படியே மாறப்போகுது. இந்த ஆடு மாடெல்லாம் நம்ம வாழ்விடத்துலேருந்து விலகி போகுது. நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகி போகுது. உரங்கிறது வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இந்த சாண உரம், அதாவது மாடு வளர்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. மாடு வளர்க்க முடியாதுங்கிறது எனக்கு. அதுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் நமக்கு உரமும் தேவை. அப்போ நம்ம ஆடு வளர்க்கலாம். ஒரு ஆட்டுக்கு 2 ஆடு, ஒரு 2 ஆடு வளர்க்கலாம். ஒரு நிலத்தில், ஒரு விவசாய நிலத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்குறோம். அப்போ அந்த நிலத்தில் ஒரு 2 ஆடு வளர்க்கலாம். 2 ஆட்டுக்கு தேவையான உணவை நம்மளால் கொடுக்க முடியும். அங்கே கிளைகள்லேருந்து குலைகளையும் இலைகளையும் பறித்து அந்த ஆட்டுக்கு கொடுக்கலாம். அதோட வயிறை நம்மளால் நிரப்ப முடியும். அதை பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு எருவு மாட்டெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது. அப்போ எருவு மாடு எங்கே தான் வளரும்? இந்த உலகத்தில் இருக்குமா இருக்காதா? நிறைய உயிரினங்கள் இல்லாமல் போயிடுங்க. சிங்கம், புலி, சிறுத்தைகள், முதலைகள், கரடிகள், ஓநாய்கள், கழுதை புலிகள் இதெல்லாம் இந்த உலகத்தில் இனிமேல் 2040 அப்புறம் இருக்காது. நான் அடித்து சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் யானைகள்லாம் இருக்காது. யானைகள்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்கு. இது நம்ம ஒரு தோட்டம், ஒரு அமைதியாக ஒரு ஊரில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ அந்த யானைகள் அதுக்குள்ளெல்லாம் புகுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம விவசாய நிலத்தெல்லாம் நாசம் பண்ணோம். ஒரு மாதிரி ஒரு ஆட்டத்தையே கலைச்சி விட்டுட்டு போயிடும். அப்புறம் இடையில யாராவது மனுஷங்க மாட்டிச்சுன்னா மிதித்து பிதிக்கிறோம். இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு யானையால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வனத்துறையினர் இருக்காங்க. அவங்க வனக்காவலர்கள், அவங்க பாதுகாக்கிறாங்க. யானைகளையும் உயிரினங்களையும் பாதுகாக்கிறாங்க. 2040 அப்புறம் இந்த மாதிரி யாருமே வனக்காவலர்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு இடையூறாக இருக்கோ தயவுதாட்சணியும் இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. அதை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. தயவுதாட்சணியும் இல்லாமல் அந்த உயிரினங்களை கொன்றுவாங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். அது வந்தால் விரட்டிட்டுனா அப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும், விரட்டிக்கிட்டே தான் இருக்கணும். எது வருதுன்னு நம்மளால் இப்போ யானைன்னா வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் கண்டுபிடிச்சா கூட அது நம்மளை மிதிச்சிடும். ஒரு முதியவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால ஓட முடியாது. அப்போ யானை வேகமாக ஓடி வருது. அப்போ முதியவர்களை மிதித்து பிதிக்கிறோம். முதியவர்கள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு வயதான கர்ப்பிணி தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு யானை வேகமாக ஓடி வருது, அந்த வயல்வெளிக்குள்ளே புகுந்துருச்சு. அப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணால் ஓட முடியுமா? அல்லது முதியவர்களால் ஓட முடியுமா? குழந்தைகளால் ஓட முடியுமா? குழந்தைகள் பயந்து போய் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அந்த யானை என்ன பண்ணும்? 2 வாட்டி பிதிக்கிறோம். காலை வச்சு மிதித்து பிதிக்கி தள்ளிடும். அவ்வளோதான், எலும்புகள்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் குத்துயிரும் கொலையுருமாக சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் அங்கே மருத்துவமனையும் கிடையாது. அதனால் யானையை பார்த்து நீ பரிதாபப்பட்டனா யானை நம்மளை பார்த்து பரிதாபப்படுமா? ஒப்பந்தம் போட்டுக்கலாம். யானைக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நாங்களும் ஒன்றை வாழ விட்டுறோம்ப்பா, நீங்களும் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அது புரிஞ்சுக்குமா? நமக்கு புரிதல் இருக்குது, அதுக்கு புரிதல் இருக்கா? இல்லை. அதனால் நமக்கு இடையூறாக இருக்கிற உயிரினங்களெல்லாம் நம்மளால் பாதுகாக்க முடியாது. நமக்கு தொல்லை கொடுக்காத இருக்கிற உயிரினங்களை மட்டும்தான் நம்மளால் நம்ம வளர்க்க முடியும். அது மாதிரி ரொம்ப வாழ்க்கையே மாறப்போகுது. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எனக்கே பாருங்கள், ரொம்ப இவ்வளோ வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட எனக்கு இப்போ ஒரு புதிய உலகம் உருவாகுது. அதாவது மாட்டுக்கு இடம் கிடையாது, நாய்களுக்கு இடம் கிடையாது. நாய்கள் இல்லாத உலகத்துக்கு போகிறோம். நம்ம நினைக்கிறோம் மனுஷங்களோட கடைசி வரைக்கும் இந்த நாய்கள் வரும்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இந்த நாய்கள் இவ்வளோ வராது. இது தொல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த நாய்கள் நமக்கு ஒரு தொல்லை. செல்ல பிராணிங்கிற பேரில் நம்ம எதையும் வளர்க்க முடியாது. மாடெல்லாம் வளர்க்க முடியாது, ஆடெல்லாம் வயிறு சின்னதாக இருக்கணும். செல்ல பிராணின்னா ஒரு புறா, அதுவாக உணவை தேடிக்கணும். ஆனால் அதுக்கு நாமளும் உணவு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்க முடியும். சும்மா எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு நம்மளே உணவுக்காக கஷ்டப்படும் போது நாம் அதை வளர்த்துக்கிட்டு
நம்ம பிற உயிரினங்களை நம்மளால் பாதுகாக்கவும் முடியாது. அதுக்காக இந்த அது நம்முடைய வேலை இல்லை. அது அரிய வகை உயிரினம், அது வந்து ஆடு மாடு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது நம்முடைய வேலை இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழணும். இங்கே யார் திறமையானவங்களோ உயிரினங்களோ அவங்க பிழைப்பாங்க. இது வந்து மனுஷங்களுக்கே சொல்லப்பட்டது. மனுஷங்களில் யார் திறமையானவங்களோ அவங்க பிழைப்பாங்க, மற்றவங்க சாவாங்க. இது அப்படி அந்த கருத்து தப்பு. உயிரினங்களில் யார் வலிமையான உயிரினமோ அது பிழைக்கும். அதில் மனுஷங்க வலிமையானவர்கள், அவர்கள் பிழைப்பார்கள். எதெல்லாம் அங்கே தாக்கு பிடிக்க முடியலையோ அதெல்லாம் வந்து மடிந்து போகும். இது மனுஷங்களுக்கு பிற உயிரினங்களுக்கும் மனுஷங்களுக்குள்ள ஒப்பீடு அளவில் தான் அந்த கருத்தை நம்ம முன்வைக்கணுமே தவிர, மனுஷங்களுக்குள்ளே எவன் வலிமையானவனோ அவன் பிழைப்பான், மற்றவன்லாம் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மோசமானது. அது தப்பு. சரி, ஓகே.